போக வேண்டிய வேலை இருந்தது. அதனால காலையில சீக்கிரமாவே வந்து எழுந்தாச்சு. எழுந்த உடனே என்னோட வீட்டுக்கார எழுப்பிவிட்டு கொஞ்சம் காய்கறிலாம் கட் பண்ணி கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நைட்டே வந்து சொல்லிட்டு தான் படுத்திருந்தேன். நாளைக்கு நம்ம வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு. ஸோ அதனால எனக்கு வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் காலைல எழுந்து கட் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். எப்பவுமே வந்து கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. ஸோ காலைல எந்திரிச்சு எல்லாமே வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு. நான் அதுக்குள்ள வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். எல்லாம் வந்து ரெடியா இருந்தது. வந்தோன்னே வந்து கூட்டி வைக்கிற வேலை தான் இருந்தது. டக்குன்னு வந்து சாம்பாரும் அதுக்கப்புறம் வந்து முட்டைக்கோஸ் பொரியல்லாம் வந்து வச்சாச்சு. வச்சுட்டு இருக்கும் போதே கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்கும் இருந்தது. சரி அதையும் வந்து சைட் பை சைடு பார்த்தாலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு 7:30 மணிக்கெல்லாம் வந்து சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப சீக்கிரமா வந்து முடிச்சிட்டேன். காலையிலைக்கு வந்து வரகுல வந்து பொங்கல் பண்ணலாம் அப்படின்னு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அவருக்கு வந்து இந்த மாதிரி சிறுதானிய பொங்கல் பண்ணா பிடிக்காதுதான். பட் இருந்தாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கறனால அதை பண்ணிட்டு இருந்தேன். அத்தை மாமா எல்லாம் ரொம்ப விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. சாம்பார் இருக்கனால அதை ஊத்தி நல்லா வந்து சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து வடை வாங்கிட்டு வர சொல்லி கால் பண்ணி சொல்லிட்டு அப்புறம் வடையும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பாப்பாவுக்கு லஞ்ச் பேக்குக்கு வந்து இன்னைக்கு வெஜ்ஜில் வந்து அதாவது சாம்பார்ல இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ரைஸ் மாதிரி கிண்டிட்டு கூட வந்து கேபேஜ் பொரியலும் அதுக்கப்புறம் வந்து கடல மிட்டாய் வச்சிருந்தேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து சீதாப்பழம் வேணும்னு கேட்டுட்டே இருந்தாங்க. அதனால அது வந்து வச்சு விட்டுருக்கேன். பட் அது எப்படின்னு தெரியல. ஆனா வீட்டுல இருக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பட் லஞ்ச் பேக்ல வைக்கும் போது அது எப்படி நல்லா இருக்குமா எனக்கு தெரியல. பார்ப்போம் என்ன எப்படி கொண்டு வர